Complete the fourth question. Complete the direction of the flowchart using arrows for the flowchart explaining the traffic rule given below. So நமக்கு என்ன தெரியும்? Red is for stop, right? Next yellow is for wait. Green எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா go. இது நமக்கு தெரியும். சரியா? இன்னொன்னு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு parallelogramலலாம் 2 decision making box வராது. parallelogramல இருந்து 2 arrow marks வரக்கூடாது. எதுல இருந்து 2 ஆரோ மார்க்ஸ் வரணும்? இந்த ராம்பஸ் இருக்குல்ல, இந்த ராம்பஸ்ல இருந்து தான் இதுதான் டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ். இதுல தான் வந்து எஸ்ன்னு வந்தா ஒண்ணு, நோன்னு வரும். அதே மாரி இங்க நோன்னு வந்தா இன்னொன்னு வந்து என்ன வரும்? எஸ்ன்னு வரும். சரியா? அப்போ இன்புட் சிக்னல் நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க parallelogramல இருந்து ஒரே ஒரு லைன் தான் நமக்கு என்ன வரணும்? டெசிஷன் மேக்கிங்க்கு வரணும். டெசிஷன் மேக்கிங்ல இருந்து 2 லைன் போணும். அதெல்லாம் நம்ம கிளியரா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் குடுத்துட்டாங்க. இன்புட் சிக்னல். இன்புட் சிக்னல் இது நம்ம எந்த சிக்னல் நமக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் சிக்னல் ஓகே. ஸோ இன்புட் சிக்னல் நம்ம பார்த்தீங்கன்னா, சிக்னல் ரெட் வந்தது அப்டின்னா, எஸ் இஃப் சிக்னல் ரெட்னா, நம்போ எஸ் அப்டின்னு வந்ததுன்னா, பிரிண்ட் ஸ்டாப். சிக்னல் ரெட் வந்து ஸ்டாப்ன்னு தெரியும். சரியா? சிக்னல் ரெட் எஸ்னா பிரிண்ட் ஸ்டாப். இப்போ இதுவே சிக்னல் ரெட் நோ. தட் இஸ் நோ சிக்னல் ரெட் அப்டின்னு வந்ததுன்னா, நம்ப சிக்னல் எல்லோவா அப்டின்னு கேட்கிறோம். ஸோ சிக்னல் எல்லோவும் வந்து நோ வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? சிக்னல் எல்லோவும் நோனா, அப்ப அது என்னவா இருக்கும்? சிக்னல் கிரீனா இருக்கும். நமக்கு சிக்னல் கிரீனான்றதுக்கு நம்ப டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ் போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, சிக்னல் ரெட்டும் நோ, சிக்னல் எல்லோவும் நோ அப்டின்னா 3வது இருக்கிறது என்னது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் கிரீன். அப்போ சிக்னல் கிரீன் தான் வரும். புரிஞ்சுதா? சிக்னல் ரெட் நோ. சிக்னல் எல்லோவும் நோ. அப்போ நம்போ எது எஸ் வந்திருக்கும்? சிக்னல் கிரீன். அப்போ பிரிண்ட் கோ ஃபார் சிக்னல் கிரீன். இப்போ இந்த இடத்துல கோ பிரிண்ட் பண்ணா இங்க இருந்து சிக்னல் கிரீன். இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ்ல பாருங்க. இதுக்கு எஸ்1 வந்தாச்சு, நோ1 வந்தாச்சு. இப்போ இதுக்கு நோ வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எஸ். இங்க எஸ் போடணும். So if it is signal yellow அப்படின்னா this is print wait. கிளியரா? சிக்னல் எல்லோ நமக்கு வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம்? print wait. கிளியர்? So this is decision making boxல எஸ் ஒண்ணு, நோ ஒண்ணு கண்டிப்பா வரணும். இந்த டெசிஷன் மேக்கிங்ல இது எஸ் ஒரு நோ, இந்த டெசிஷன் மேக்கிங்ல இங்க ஒரு நோ, இங்க ஒரு எஸ். ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்? எண்ட். சோ எல்லாத்துக்கும் நம்ம எண்ட் வச்சு தான் முடிக்கிறோம். கிளியரா? So this is a way to write the line. இன்புட் சிக்னல் வந்து ஒரே ஒரு ஆரோ மார்க் தான் வரணும். இன்புட் சிக்னல் வந்து இதுக்கு ஒரு சிக்னல் ரெட், சிக்னல் எல்லோக்கு 2 ஆரோ மார்க் போட்டுறக்கூடாது. தப்பு. சோ கரெக்ட்டா ஃப்ளோ சார்ட்னா அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி வரணும்.